விழுப்புரம் மாவட்டம் நெடிமொழியனூர் கிராமத்தைச் சேர்ந்த கர்ணன் ராஜேஸ்வரி தம்பதியினரின் பிறந்து 7 நாட்களே ஆன குழந்தையின் உடலில் திடீரென தீப்பற்றி எரியும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு இந்த தம்பதியின் மற்றொரு குழந்தையின் உடலில் இதேபோல தீப்பற்றி எரிந்தது. இந்த நிலையில் மீண்டும் அதுபோல ஒரு வினோத சம்பவம் நிகழ்ந்துள்ளது குறித்து குழந்தையின் தந்தை கர்ணனிடம் எமது செய்தியாளர் கோபிநாத் மேற்கொண்ட நேர்காணலை இப்போது பார்ப்போம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நெடிமொழியனூர் கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்தவர் கர்ணா. இவங்களோட மனைவி பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி. இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு 3 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராகுல்ன்ற ஒரு ஆண் குழந்தை பிறந்து கடந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த குழந்தையோட உடம்புல தீ ஏற்பட்டு உடனடியாக இந்த குழந்தை விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் சென்னை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா உடம்புல ஏராளமான தீக்காயங்களோட இப்போ நல்லா இருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி கர்ணாவுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தை நேற்று மாலை திடீரென இந்த குழந்தையோட உடம்புல தீப்பட்டி இருக்கு. உடனடியாக அக்கம் பக்கத்தினர் அணைச்சு இந்த குழந்தைய அருகில் இருக்கிற ஆரம்ப சுகாதாரத்தில் காமிச்சு உடனடியாக இப்போ விழுப்புரம் அரசு மருத்துவக் மருத்துவமனையில் இந்த குழந்தைக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட பார்த்தீங்கன்னா குழந்தையோட தந்தை கர்ணா நம்ம கூட இருக்காரு. என் குழந்தை பிறந்து ஒரு 7 நாள் தான் ஆகுது. 7 நாளில் இந்த மாதிரி சம்பவம் ஆகிப்போச்சு. என் ஃபர்ஸ்ட் ராகுல் அந்த சம்பவம் நடக்கூடாது. அதுபோல் சம்பவத்தை தடுக்கணுனாக்கா கண்காணி கேமரா கண்டிப்பாக வீட்டில் வச்சு ஆகணும். நெக்ஸ்ட்னாக்கா எனக்கு அங்கேயும் ஒரு வாய்ப்பு இல்லை, இங்கேயும் இந்த சங்கடமான சூழ்நிலை இருக்கிறேன். நான் எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஏன்னா ஒரு பாதுகாப்பு எனக்கு கொடுக்கணும். அதான் என்னோட கோரிக்கை. இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று நடந்த சம்பவம் என்ன? நேற்று நான் வெளில போயிட்டு தான் இருந்தது. எங்கள் வீட்டம்மா வீட்டில் தான் இருந்தாங்க. அதில் எங்கள் மச்சனோட வீட்டம்மா இருந்தாங்க. அவங்க அரிசி அடிச்சுட்டு இந்த குழந்தை சொல்லி வெளில வந்துட்டாங்க. அவங்க பாத்ரூம் போகலான்னு சொல்லிட்டு வெளில போன சமயத்தில் இது போல் 2வது பையனுக்கு இந்த மாதிரி சம்பவம் ஆகிப்போச்சு. அதாவது நம்ம அரசு மருத்துவமனை இங்கே சொல்லி முண்டிமா ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே இட்டு போனேன். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபோன் பண்ணி அங்கே அனுப்பிச்சிட்டாங்க. ஆம்புலன்ஸ் வர வச்சு முண்டிமாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அவங்கன்னா ஒரு 2 நாளில் வச்சுருந்து அனுப்பிச்சிடுவேன், குழந்தைக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அனுப்பிச்சிடுவேன் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே திருப்பி இட்டு வந்தால் எனக்கு பயமாக இருக்குது. திருப்பி இந்த சம்பவம் இது கம்மியாச்சு. ஆனால் ரொம்ப பெருசாக ராகுல் மாரி ஆகி போச்சுனாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.